ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையால் தியானிக்க போகிறதான தலைப்பு, இனி நீ அடிமை அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து பலத்த கையினால் அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த ஊழியக்காரராகிய மோசே, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தேவ ஊழியர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி நீங்கள் அடிமைகள் அல்ல. இந்த ஊழியரை கொண்டு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, இனி நீங்கள் அடிமைகள் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவின் பலத்த கைகளினால் என்ன பண்ணப்பட்டீங்க? பலத்த கையினால் அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இனி அடிமை வாழ்க்கை அல்ல, அந்த இடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். பாருங்க, எகிப்துல 430 வருடம் அடிமையாக இருந்த ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது, இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, அவருடைய பலத்த கையினால் நீங்கள் புறப்படுவீர்கள் என்று. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்த அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சரீரத்தில் வியாதி எனும் அடிமைத்தனம், தரித்திரம் எனும் அடிமைத்தனம், உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாத அடிமைத்தனம், உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு அடிமைத்தனம், கண்ணீரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது போன்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விடுதலை உண்டாகும். இதிலிருந்து நீங்கள் புறப்படுவீர்கள். இதிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய பலத்த கைகளினால் உங்களை புறப்பட பண்ணுவார். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி நம்மை விடுவித்தார்? ஆண்டவராகிய இயேசுவானவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை இந்த பூமியில அடிமைகளாக இராதபடி விடுவித்திருக்கிறார். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது. எனக்காக இயேசுவானவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், என் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆகும்படி. இந்த நாள்ல விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். என் வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது, என்னை ஒரு சில காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசுவானவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அந்த ரத்தத்தினால் நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், நான் இனி ஆசீர்வாதமாய் வாழ்வேன் என்று விசுவாசிங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் முற்றிலுமாய் மாற்றப்படும். இப்ப இந்த ஜனங்கள், இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் புறப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னை எப்படி புறப்பட பண்ணுவார் பாருங்கள். சங்கீதம் 105:37 அவர்களை பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த ஜனங்களை வெறுமையாய் புறப்பட பண்ணவில்லை, ஆசீர்வாதங்களோடு புறப்பட பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில அடிமைத்தனத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், உங்கள் அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் இழந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்படுவீர்கள். பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்படும். இது ஒரு தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு தரிசனம் ஏற்கனவே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இவர்கள் சேமிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடன் புறப்பட்டு வருவார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனம் ஆவதற்கு முன்பாகவே ஒரு தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணுவாரா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணுவாரா? மிகுந்த பொருட்களோட நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்த்து, இன்றைக்கு எந்த காரியம் உங்களை அடிமை பண்ணி வைத்திருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து ஒரு நியாயம் தீர்ப்பு உண்டாகும். அதை ஆண்டவர் பாருங்க தரிசனமா சொல்லி இருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு. அப்ப நாம எல்லாவற்றிலும் செழிப்பா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசுவானுடைய திட்டமாக இருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கு? எத்தனை பேருடைய வாழ்க்கையில வறட்சி இருக்கு? வறட்சி வந்தாலும் அந்த வறட்சியின் பகுதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற வார்த்தையும் வாக்குத்தத்தமும் உங்களை நோக்கி புறப்பட்டு வரும். அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொண்டால், என் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் வந்திருக்கிறது, என் எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனமான வார்த்தை வந்திருக்கிறது, ஆண்டவர் இதை பேசியிருக்கிறார், இதை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். பாருங்க, பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினாரா? ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவானுடைய திட்டம், நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் தரித்திரமா இருந்தாலும் நம்முடைய முடிவு தரித்திரமா இருக்கக்கூடாது என்பதே அவருடைய திட்டமா இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் இனி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசுவின் திட்டமாய் இருக்கிறபடினால், இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து இருக்கிறீர்களானால் அதிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவது பாருங்க, இவர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36ஆவது வசனம்,
கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பாருங்க, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் இவர்கள் அடிமை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து புறப்படும் பொழுது எகிப்தியரை கொள்ளையிட்டார்களாம். பாருங்க, எந்த வல்லமை, பொல்லாத வல்லமை பிடிச்சி வச்சிருந்ததோ, குடும்பத்தையே பிடிச்சி வச்சிருந்ததோ, அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியே வராங்க. பாருங்க, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து வைத்திருந்தால் நீங்கள் நிச்சயமா இயேசுவின் நாமத்தினால அதை கொள்ளையிடுவீர்கள். இயேசுவின் நாமத்தினால அதை கொள்ளையிடுவீர்கள். ஏற்ற வேலை வரும், உங்களுக்கான வேலை வரும். அந்த வேலைக்காக காத்துருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் புறப்பட்டு வருவதல்ல, உங்களுக்கான ஆசீர்வாதங்களோடு நீங்கள் வெளியே வருவீர்கள். இன்றைக்கு எந்த காரியம் அடிமையா பிடிச்சிருக்கோ அந்த காரியத்தை பார்க்காதீங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏனெனில் நமக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், இயேசுவானவர். நமக்கான ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், இயேசுவானவர். நிச்சயமாகவே உங்களுடைய நியாயத்தை அவர் சரி செய்வார். அதற்கான பலனை நிச்சயமாய் தருவார். ஏன் வெள்ளியோடையும் பொன்னையோடும் புறப்பட சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு மீட்டு எடுத்திருக்கிறார். ஏன் வெள்ளியும் பொன்னையும் கொடுக்கிறார்? வாசிப்போம். யாத்திராகமம் 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல மோசேயை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். மறுபடியும் ஊழியரை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை பொன் வெள்ளி. ஊழியரை கொண்டு ஆண்டவர் பேசுறார். பாருங்க, நான் பொன்னையும் வெள்ளியும் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறேன், ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். ஆனா இந்த ஜனங்களிடத்துல அந்த காணிக்கையை பெற்றுவாங்க. 10ல் 1 பங்கை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக வாங்கிக்கொள், அந்த ஊழியத்திற்காக வாங்கிக்கொள் என்று ஊழியரை கொண்டு பேசுறார். அதுவும் எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். இன்னைக்கு கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன், என்னுடைய ஊழியருக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னும் போது எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். இந்த மனப்பூர்வமும் உற்சாகமும் இல்லாத இடத்துல என்ன நடக்காது? ஆசீர்வாதங்கள் தேங்கின நிலையில் இருக்குமே தவிர அது வளராது. இதைதான் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, பொன்னியும் வெள்ளியும் வாங்கி அன்னைக்கு இந்த பொன்னியும் வெள்ளியை வச்சு தேவனுடைய ஆலயத்தின் பணிகளை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவதற்கு மட்டுமல்ல, இயேசுவின் ராஜ்யத்தை அலங்காரமாய் மாற்றுவதற்காக, அவருடைய ஊழியத்தை அலங்காரமாய் மாற்றுவதற்காக. அப்ப நாம இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணத்தினாலும், நமக்கு கொடுக்கிற செல்வத்தினாலும், பொன்னினாலும் வெள்ளினாலும் இயேசுவை கனம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? அதுல ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா? உற்சாகமாய் கொடுக்கிறோமா? ஆண்டவர் கொடுங்க கொடுங்க ஆண்டவரே சொல்றோம். ஆனா ஆண்டவருக்காக என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவார். பாருங்க, அடிமைத்தனம் 430 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய ராஜ்யத்திற்காக, ஆலயத்தின் காரியங்களுக்காக இந்த ஜனங்களிடத்துல 10ல் 1 பங்கை கொடுக்கும்படி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தில் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோமா? ஊழியரை கொண்டு ஆண்டவர் இப்படி பேசினா என்ன நடக்குதுன்னா அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆண்டவர் பாருங்க, இந்த ஊழியரை கொண்டுதான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பேசுறார், தரிசனத்தை பேசுறார். இந்த ஊழியரை கொண்டுதான் உற்சாகமா கொடுங்க, மனப்பூர்வமா கொடுங்கன்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்னை அடிமை சந்தையிலிருந்து, அடிமை இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரார். என் சாபத்திலிருந்து, என் தரித்திரத்திலிருந்து, என் வியாதியிலிருந்து, என் போராட்டத்திலிருந்து, மனக்கவலையிலிருந்து, என்னுடைய துக்கமான நாட்களிலிருந்து வெளியே கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்? ஐஸ்வர்யத்தோடு கொண்டு வரார், பொன்னியும் வெள்ளியும் சேர்த்து கொண்டு வருகிறார். அதை நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஒரு பங்கை எடுத்து வைக்கிறவர்களா இருக்கணும், அதை கொடுக்கிறவர்களா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவர்களா இருக்கணும். நம் குடும்பத்தை கட்டி எழுப்பும் போது நம் ஆண்டவருடைய ஆலயம் இப்படி இருக்கிறது, என் ஆலயத்திற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இதுதான் யாத்திராகமம் 12 அதிகாரம் 35 வசனத்துல மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பொன் வெள்ளி வஸ்திரங்களை கேட்டார்கள். 36 வசனம், அவர்கள் கேட்டதை எகிப்தியர் கொடுத்தார்கள். பாருங்க, பொண்ணு வெள்ளி வஸ்திரம். இதுக்கு இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்றேன். பாருங்க, இது எல்லாம் இந்த எகிப்தியர் எந்த இடத்துல அடிமையா இருந்தாலும் அந்த இடத்துல எடுத்துட்டு வராங்க. இந்த பொன் எதை காண்பிக்கிறது? மீட்பை காண்பிக்கிறது. இந்த வெள்ளி எதை காண்பிக்கிறது? விசுவாசத்தை காண்பிக்கிறது. அதே போல் இந்த வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? தெய்வீக சுபாவத்தை காண்பிக்கிறது. அப்ப நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு
கானானை நோக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மீட்பின் அனுபவம் இருக்கணும், விசுவாசத்தின் பிரயாணம் இருக்கணும். அதே போல அந்த பிரயாணத்தை தெய்வீக சுபாவம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில அப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். எனக்கான கானான் பரலோகம் நான் செல்ல வேண்டும், எனக்கான கானானாகிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்று வாழ வேண்டும் என்றால் நமக்குள் மீட்பின் அனுபவம் இருக்க வேண்டும், விசுவாச ஜீவியம் இருக்க வேண்டும். தெய்வீக சுபாவத்தை கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இந்த 3 அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார், எல்லாருக்காவது சந்தோஷம். ஆண்டவர் என்ன புறப்பட பண்ணினார், ஆனால் ஆண்டவருக்காக நான் என்ன செய்துட்டு இருக்கேன்? சரி, 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார், அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். வெறுங்கையாய் புறப்பட பண்ணல. அடுத்தது நான் சொல்றேன் பாருங்க, எப்படி புறப்பட பண்ணினார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்தின் பலன் அவர்களுக்கு உண்டு. ஆதலால் தங்கள் சத்துருக்களை ஜாதியை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்பினாலே எய்வார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி புறப்பட பண்ணினாரா? காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அடிமை சனத்திலிருந்து நான் வெளியே வரும்போது பொன்னோட வெள்ளியோட ஐஸ்வர்யத்தோட ஆசீர்வாதத்தோட மட்டுமல்ல, ஒரு பலனோடு வந்திருக்கிறேன். இயேசுவானவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு இருக்கிறார். எனக்கு இனி பலவீனம் அல்ல, நான் பலவான். நான் இழந்த பலத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். அது எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்தின் பலன். அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு பலத்தோடு புறப்பட பண்ணிக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க, என் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வருவேன், எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், என் வாழ்க்கையில் இழந்த பலனை நான் பெற்றுக்கொள்வேன். ஊழியரை கொண்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த விசுவாசிகளுக்கு பேசுறாருன்னா நடக்கும். இந்த பலன் பாருங்க, இந்த பலன் முன்ன இருக்கிற கொம்பு, இந்த காண்டாமிருகத்துக்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும் பாருங்க, அந்த கொம்பு தான் காண்டாமிருகத்துக்கு ஒரு பலனா இருக்கு. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் தான் பலனா இருக்கிறார். நான் சாதாரண ஆள் தான், கிறிஸ்து தான் எனக்கு பலன். மற்ற சத்துக்களை முட்டி சாய்க்கிற பலன் எனக்குள்ள இருக்குன்னா அது கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த பலனை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சத்துருவோ பொல்லாத வல்லமைகளோ அசுத்த ஆவிகளோ எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக கிறிஸ்துவே பலனா இருந்து அதை நொறுக்கிறவர்களா இருக்கிறார். இன்று அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். எதற்கு? சத்துருக்கள் சுற்றி வளைத்தாலும் அதை நெருக்கி உடைக்கும்படி, அந்த சத்துருக்களின் எலும்புகளை நொறுக்கும்படி. இப்ப பாருங்க, இந்த பலன் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்து எனும் கொம்பு இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து தான் காண்டாமிருகத்தின் கொம்பு போல, கிறிஸ்து தான் என் சரீரத்தில் பலனா இருக்கிறார். எப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் சரி, அதை நான் முட்டி மோதி அதை ஜெயித்துடுவேன். அப்ப நான் சாதாரணமா புறப்பட்ட ஆள் இல்லைங்க. அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பாருங்க, இது குறித்து இந்த காண்டாமிருகத்தை குறித்து சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, இந்த தாவீது சொல்றாரு பாருங்க, என்னுடைய வாழ்க்கை காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலமுள்ளதா மாற்றுவார். எதுக்குன்னா இந்த காண்டாமிருகத்தின் பலன் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகத்தின் பலனை காமிக்குது. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நடக்கும். அவங்களுடைய ஜபங்கள் வல்லமையா இருக்கும், அவர்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் வளர ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியின் பலன், இது பரிசுத்த ஆவியின் பலனை காமிக்குது. இந்த பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கும்போது ஆவிகளை பகுத்தறிவாங்க, தரிசனம் சொல்லுவாங்க. பிசாசின் மேல ஒரு வல்லமை இருக்கும், அசுத்த ஆவிகள் ஓடி போகும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவே அந்த பலனா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பலனா இருக்கிறார். நான் சத்துருக்களை ஜெயிப்பேன். அப்ப வெறுமையா புறப்பட பண்ணலங்க. ஒரு இடத்துல இருந்து வெறுமையா புறப்பட பண்ண மாட்டார் ஆண்டவர். விடுதலை கொடுக்கிறவர், அடிமை காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர். உங்களுக்கு இழந்த ஐஸ்வர்யத்தையும் தருவார், உங்களுக்கு பலனையும் தருவார். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, புறப்பட பண்ணினார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். அவர்களுக்கு அடையாளமாய் என் ஓய்வு நாளை கட்டளையிட்டு. அப்ப என்னை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிறார், எனக்கு பலனை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியின் பலனை கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் கட்டளையை கொடுத்திருக்கேன், நியமங்களை கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். இயேசுவின் ஓய்வு நாள், இது ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த ஓய்வு நாளை நான் சரியா அனுசரிக்கணும். அடிமையிலிருந்து வெளியே வர்றது மட்டும் விஷயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஓய்வு நாளை சரியாய் அனுசரிக்க வேண்டும். அப்ப வனாந்திரம் வழியா நடத்துறார், பிழைப்பை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, வனாந்திரத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது.
ஏன் என் வாழ்க்கையில வனாந்திரம்? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் அவருடைய தேவைகளுக்கு அதிகமாய் ஆண்டவர் சந்தித்தார். வாழ்க்கையில வனாந்திரம் வருகிறது என்றால் சில காரியங்களை புரிய வைக்கும்படி. இப்ப இந்த வனாந்திரத்தில் பிழைப்பு உண்டாச்சு. இப்ப பிழைப்பு உண்டாகணும்னா வனாந்திரத்தின் வழியா வரணும். அது மட்டும் இல்ல, தேவ சத்தம் கேட்கிற இடம் வனாந்திரம். உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது தேவ சத்தத்தை கேட்டிருக்க அதிக வாய்ப்பில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது, வனாந்திரங்கள் வரும்பொழுது ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார், ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஓய்வு நாள் அடிமைத்தனத்திலிருந்து நான் ஓய்வு நாளை சரியாய் அனுசரிக்க வேண்டும். அப்ப ஓய்வு நாளை சரியா அனுசரிக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்துட்டார். என் அடிமைத்தனம் இல்ல, நான் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டுட்டேன். இனிமே நான் அடிமை இல்லை. இனிமே என்னை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. பொல்லாத வல்லமைகள் என்னை அடிமைப்படுத்த முடியாது. வியாதி அடிமைப்படுத்த முடியாது. சாப அடிமைப்படுத்த முடியாது. கருத்து அடிமைப்படுத்த முடியாது. பொல்லாத வல்லமைகள் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இனி நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால பலத்தை பெற்றவன், இயேசுவின் ரத்தத்தினால தைரியத்தை பெற்றவன், இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்த ஆவியின் பலனுக்குள் இருக்கிறவன். நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பேன். வனாந்திரம் வந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார்னு விசுவாசிப்பேன். அது மட்டும் இல்ல, ஓய்வு நாளை சரியா அனுசரிப்பேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை இனி அடிமைத்தனத்திற்குள் போகாது. இனி என் வாழ்க்கை அடிமைத்தனத்திற்குள் போகாது. இந்த விசுவாசம் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இனி நீ அடிமை அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய நினைவு உங்களுக்குள் இருக்க வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதனால இனி வரப்போகும் நாட்கள்ல என் அடிமைத்தனத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன். இயேசுவானவர் சிலுவையில் ஜெயிச்சிருக்கிறார், நானும் ஜெயிச்சிருக்கிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கட்டும். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.